தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பணிகள் நிறைவடைந்த நிலையில இன்னைக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டுமே மொத்தமா 97.37 லட்சம் வாக்காளர்கள் இந்த எஸ்ஐஆர் மூலியமா நீக்கப்பட்டிருக்கிறதா தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த அளவு அப்படிங்கிறது பீகாரை விடவுமே ரொம்ப அதிகமான ஒரு அளவா இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த எஸ்ஐஆர் முடிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில தான் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி இவ்வளவு வாக்காளர்கள், அதுவும் கிட்டத்தட்ட 1 கோடியை நெருங்குற அளவுக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்தியெல்லாம் நம்ம பின்னாடி பேசலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய பெயர் இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா electoralsearch.eci.gov.in அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே போய் அதில் போனீங்க அப்படின்னா எபிக் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கோம். உங்களோட லாங்குவேஜ் என்ன லாங்குவேஜ்னு செலக்ட் பண்ணணும்னு கேட்டிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்டிருக்கோம். அந்த எபிக் நம்பர் அப்படிங்கிற இடத்துல உங்களோட வாக்காளர் அடையாள அட்டை என்ன நீங்கள் குறிப்பிடணும். என்ன ஸ்டேட் அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு குறிப்பிட்டுட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்சாவை கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய அந்த விவரங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதில் வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய முழு விவரமும் அதில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இதில் உங்களுடைய பெயர் இல்லை அப்படின்னா இதற்கு அப்புறம் ஃபார்ம் 6 ஒன்று விநியோகிப்பாங்க. அந்த ஃபார்ம் 6 நிரப்புறதன் மூலியமா உங்களுடைய பெயரை வாக்காளர் பட்டியலில் நீங்கள் சேர்த்துக்கலாம்.